பாவத்திற்கு என்ன பரிகாரம்? இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கான பரிகாரம் தேவை என நினைக்கின்றனர். அதற்காக கவலைப்படவும் செய்கின்றனர். குறிப்பிட்ட பாவத்திற்கான பரிகாரம் செய்துவிட்டோம் என்ற நம்பிக்கை வருவரை ஏதாயிலும் அது தொடர்பான முயற்சியை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒரு முறை வங்காளதேசத்தில் இந்து முஸ்லிம் கலவரம் நடந்த சந்தர்ப்பத்தில் நமது இந்திய தேசத்தின் மகாத்மா காந்தி அவர்கள் அங்கிருந்தார்கள். ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த மனிதர் மகாத்மா காந்தியின் காலில் விழுந்து ஓவென்று அழுதார். என்னவென்று விசாரித்த போது கலவரத்தில் அவரது மகனை யாரோ ஒரு இஸ்லாமியர் வெட்டி கொன்று விட்டதாக, அதற்கு பழிக்கு பழி தீர்க்க கோபத்தோடு வீதியில் போய் கொண்டிருந்த மற்றொரு இஸ்லாமிய சிறுவனை துடிதுடிக்க கொன்று விட்டதாகவும் சொன்ன அவர், நான் ஆவேசத்தில் ஆத்திரப்பட்டு இந்த தவறை செய்துவிட்டேன். நான் செய்த இந்த தவற்றுக்கான பரிகாரம் உண்டா? நான் நிம்மதியற்று வாழ்கிறேன். ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்றார் மகாத்மா காந்தியிடம். மகாத்மா அவர்கள் அந்த மனிதனிடம், இந்த பகுதியில் தங்கள் இஸ்லாமிய பெற்றோரை இழந்து அநேக சிறார்கள் அனாதைகளாக வீதிகளிலே நிற்கிறார்கள். அந்த சிறுவர்களில் ஒருவரை உன் குழந்தையாக எடுத்து வளர்த்து உன் குழந்தையை போல நினைத்து நடத்து என்றார். அந்த மனிதனும் அப்படியே செய்தான் என்று வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன. நாம் செய்யும் தப்பிதங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்ற நினைவில் நாம் தவறு செய்து கொண்டே போகக்கூடாது. தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இயேசு மனித அவதாரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்தபோது ரோமர்களுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கிற பணி செய்கின்ற மனிதர்களுக்கு ஆயக்காரர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவர்களில் ஒருவனது மனது நாம் அதிக தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்வை இயேசுவை சந்திக்கும் போது பெற்றுக்கொண்டார். அவன் செய்த பாவத்திற்கான பரிகாரம் எதையும் இயேசு அவனிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் அந்த மனிதன் தாமாகவே முன் வந்து, நான் யாரிடமாவது அநியாயமாய் பணம் பெற்றிருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன், எனக்கு இருக்கிற திரண்ட ஆஸ்தியில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என தான் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை தானாகவே அறிவித்துக் கொண்டான். இதை கேட்ட இயேசு கிறிஸ்து அவனை குறித்து மனம் மகிழ்ந்தார். கூடவே ஒரு மனிதன் முக்தி பெறுவதற்கான நல்ல தகுதியை இன்றே நீ பெற்றுவிட்டாய் எனவும் அவனை வாழ்த்தினார். ஒவ்வொரு மனிதனும் தங்கள் செய்த பாவத்திற்கான பரிகாரம் தேடி பல புண்ணிய நதிகளில் நீராடுகிறார்கள். இன்னும் சிலர் கால்நடையாக இறைசக்தி தேடி பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ கடும் தவம், கடும் விரதம் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் செய்யும் அத்தனை முயற்சிகளும் மனித ஆத்மாக்களுக்கான ஆத்ம திருப்திக்காகவே. உண்மையாகவே பாவ பரிகாரம் எங்க இருக்கிறது என்றால் இரத்தம் சிந்துதலில் இருக்கிறது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே நடந்து விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக தன் இரத்தத்தையே சிந்தினார். இந்த உலகில் நாம் எந்த மதமாக எந்த ஜாதியாக இருந்தாலும் பாவ பரிகாரத்திற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நம்பினால் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவ பரிகாரம் உண்டாகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவ பரிகாரத்தை பெற்று மகிழ்வுடன் வாழ பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.